அணுவென்ற புயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடைபுணர்தல் இயக்கமாகி நீதி நெறிபுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைத்தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. தன் ஓவிரதால் தொட்டு என் தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெறும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஒரு சாந்தி தவம் வழிநடத்திய நமது ஞானாசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தொடர நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, அம்மன் வழிபாடு 2ஆம் அமர்வு. நேற்றைய தினம் பல வடிவங்களிலே இறைவனை வணக்கத்திற்குரிய தெய்வமாக கோவில்களில் அமைத்ததை பார்த்தோம்.
அப்படி அமைக்கப்பட்ட பல வடிவங்களிலே சக்தி வடிவங்களும் பெரும் பங்கு வகிக்கிறது. பொதுவாக தமிழிலே ஆடி மாதம், இதை அம்மன் மாதம் என்றே சொல்வார்கள். அதாவது ஆடி 18ஆம் பிறகு 18 நாட்கள் முளைப்பாரி வளர்த்து ஆடி பெருக்கன்றனைக்கு செய்கின்ற வழிபாடு. ஆண்டாள் பிறந்தது ஆடி மாதம் தான். பெருமாள் கோவில்களிலே 12 நாட்கள் அதை சிறப்பு வழிபாடாக செய்வார்கள். இப்படி ஆடி மாதமே அம்மன் மாதம் என்று பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படும். அம்மன் தத்துவத்திலே குறிப்பாக ஒரு 7 வடிவங்கள் மனவளக்கலையை எடுத்து காட்டக்கூடிய பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு மாறிய பொருள் தத்துவம். அந்த 7 பேர் யார் என்றால் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன். இந்த 7 தத்துவங்களும் மிக அற்புதமானவை. எப்படி இது ஞான மார்க்கத்தோடு இணைந்திருக்கிறது? இந்த கருத்தை புரிந்து வழிபட்டிருந்தால் நிச்சயமாக பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமாக மேன்மைப்பட்டிருக்கும். அப்படி இழந்துவிட்ட ரகசியம் என்ன என்பதைத்தான் இப்ப நாம் சிந்திக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஊர்கள் தோறும் கூட சொல்ல முடியாது, தெருக்கள் தோறும் மாரியம்மன் திருவிழா கொண்டாடுவாங்க. தெருக்கள் தோறும் ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்தா போதும் ஒரே விழா கோலம் தான். என்ன நடக்குதுன்னா 4 தெருவுக்கும் டியூப் லைட்டு, சீரியல் செட்டு, மைக் செட்டு, அலங்காரம், தோரணம் சிறப்பா நடக்கும். ஆனா என்ன தத்துவம் என்பது குருக்கள் முதல் பக்தர்கள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சரி, இப்படி வருடா வருடம் கொண்டாடிக்கிறோமே, எதற்காக, என்ன நன்மை நாம் பெறுகிறோம் என்ற கேள்வி கேட்டாலே நாத்திகன் அப்படிம்பாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அதுக்கு பேர் சூட்டுதலும் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த ஒன்றும் சாமி சொன்ன மாதிரி இடம் காலம் தேவை. இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த கருத்து, அந்த செயல் இன்றைக்கு அனுபவத்தில் துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்பது தானே அறிவு. பண்பாடு என்பதே மாற்றத்திற்குரியது தானே. நிலைத்த பண்பாடு இருக்கிறதா? கொஞ்சம் சரித்திரத்தை திருப்பி பார்ப்போம். ஆதி காலத்தில் இருந்த பண்பாடை இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஸோ மாற்றத்துக்குரியதுதான் பண்பாடு. அந்த மாற்றம் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அது மேல் நோக்கி போகல, கீழ் நோக்கி உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆன்ம ரீதியான வாழ்க்கைக்கு வந்தால்தான் துன்பத்தை தவிர்க்க முடியும், உடல் நோய்களை தவிர்க்க முடியும், வறுமையை தவிர்க்க முடியும். எந்த வகையிலையும் குறையில்லாத ஒரு சொர்க்கலோக வாழ்க்கை வாழ முடியும். அதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சி சிந்தனையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இப்போ மாரியம்மன் முதலாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த பெயரே பாருங்க, மாரி அம்மன். அதாவது அம்மா கருவறையிலிருந்து பிரசவித்த இந்த உடல், இது வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நோய்களும் மனக்குழப்பங்களும் சிக்கல்களும் வருகின்ற போது கண்ணதாசன் அழகா சொல்வார், என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை, வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை என்பார். ஆனா அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விபரம் புரியாதா? பிறக்கும் போது தெரியல, வறந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தா புரியாத என்ன? இப்போ ஏன் சொல்லித்தர மாட்டேன்றாங்க? அவங்களுக்கும் தெரியாது.
சரி, இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற தாக்கம் இல்லாத மனிதர் உண்டோ? இந்த சிக்கல்கள் எல்லாம் வேண்டாம், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்காத மனுஷன் உண்டா? அப்போ அழகு சித்தர் அப்படிம்பாங்க, அழகு அணி சித்தர். அந்த பேரை அழகு சித்தர்ன்ட்டாங்க. அது ஒன்றும் அழுகி போகல. அழகு அணி சித்தர்னு பேர். அவர் சொல்றாரு, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமே தான், மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ என் கண்ணம்மான்றார். கண்ணம்மான்னா சுத்தவெளி அம்மன். இதே போல பைபிளிலே நீங்கள் மனம் திருந்தி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒரு வசனம் இருக்கு. இப்ப மாற்றி பிறப்பது, மனம் திருந்து மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆவது. ஒரு பிறப்பு தாய் தந்தை வழியாக, மறுபிறப்பு ஒரு குருவின் வழியாக. அதுவும் உயிர் கலப்பு தான், இதுவும் உயிர் கலப்பு தான். அது பருப்பொருள் கலப்பு, இது ஞான கலப்பு. அதனால்தான் இதை மறுபிறவின்னு சொல்வார்கள். அதை மாற்றி பிறக்கின்ற வழி. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடம் விட்டு உன் பாதம் சேர்ந்து விடுவேனே என்று சித்தர் கேட்கிறார். சரி, இந்த மாற்றி பிறப்பது அது எப்படி இருக்கும்? தெய்வீகம் தெய்வீகம் சொல்றோம் இல்லையா? எப்படி இருக்கும்? பார்க்க முடியுமா? நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றான். அது என்ன, எப்போ என்றால், பசிக்காக அழுத குழந்தை தாய்ப்பால் குடித்து முடித்த நிலையில இந்த கடைசி சொட்டு வாய் ஓரத்துல வழிய அப்படியே கண்ணை மூடி ஒரு தெய்வீகத்தில் இருக்கும் பாருங்க. அந்த ஆனந்த சயனம், இறைவனோடு இணைந்த நிலை, அந்த முகம்தான் நான் கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வீகம். அதே போல ஆழ்ந்து தூங்குகின்ற நேரத்திலேயும் நம் முகத்திலே தெய்வீகம் இருக்குமா அப்படின்னு ராமாயணத்துல சொல்றாங்க. அதாவது சீதையை தேடி இலங்கைக்குள்ள போயிடுறான், அந்த புறத்துக்கும் போறான். அந்த புறத்திலே பிரம்மாண்டமான கட்டில ராவணன் தூங்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கிற போது ராமனை பார்த்ததை போல் இருந்ததுன்றான். ராவணனுக்குள் ராமனா அப்படின்னா, கண்ணதாசன் சொல்வார், சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, பார்வையில் மனிதன் இல்லை, பழக்கத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு அப்படிம்பாரு. அப்ப தூங்குகின்ற போது தெய்வீகம் இருக்கும். ஆனாலும் வளர்ந்த மனிதன் தூங்குகின்ற போது பார்த்தோம்னா அது அவ்வளவு தெய்வீகமாக தெரியாது. கொஞ்சம் கடநிலை இருக்குமே தவிர குழந்தை பார்ப்பது போல தெய்வீகத்தை அங்க பார்க்க முடியாது. அது போல ஒரு பேரின்பத்தை சந்திப்பது, அதை மாற்றி பிறந்தால் எப்படி இருக்கும் என்றால், நாம் சந்திக்கின்ற துய்க்கின்ற அனைத்து இன்பங்களை காட்டிலும் ஒரு புதுமையான பேரின்பமாக இருக்கும். அதுக்காக மாற்றி பிறக்கணும். அது அப்படி இருந்த தோற்றம், துவக்கம் தான் நம்முடைய வாழ்க்கை குழந்தை பருவத்துல. அப்புறம் வளர்ந்து வயதாக ஆக ஆத்மாவின் பதிவுகள், அனுபவங்கள் மனசின் மூலமாக எண்ணங்களாக வெளிப்பட தொடங்குகின்ற போது, பொய்மானுக்கு ஆசைப்பட்ட சீதையை விட்டு ராமன் விலகி போனதை போல, போனவன் போனாண்டி, அதுக்கப்புறம் எங்க சந்திச்சாங்க? 1 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. அப்ப பொய்மானுக்கு ஆசைப்பட்ட சீதையை விட்டு ராமன் விலகியதை போல நமக்குள் இருந்த தெய்வீகம் விலகிவிடுகின்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, ஏன் குற்றங்களே மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றதுன்னு ராமாயணத்தை கண்ணதாசன் கையாள்றார்.
இப்படி வரலாற்று அனுபவங்களால் மனித குலம் இழந்த தெய்வீகத்தை மீட்பதற்கு மனதை கடந்து உள் உணர்வாக அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை மாற்றி பிறப்பது. மனதிடத்திலே தன்னை அடக வைத்து காலாவதியாகி போன வாழ்க்கை மனதின் ஆளுமையிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்கின்ற வழியை காட்டி தந்தவர்கள் சித்தர்களும் மகான்களும். இதைத்தான் இயேசுவின் தாய் மேரியும்பாங்க. மேரின்னாலும் மாறினாலும் ஒண்ணுதான். MARRY MAREI. ப்ரொனன்சேஷன் தான் மாறுதே தவிர மாரியம்மனுக்கு MARI போடுவோம், மேரிக்கு MARRY போடுறோம். சரி, இப்போ எதை மாற்றுவது என்றால் மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியை மேலே எழுப்பி உச்சிக்கு சகதரத்தை கொண்டு வருகின்ற வித்தை, பிரம்ம வித்தை. இது எப்படி காட்டப்படுதுன்னு பாருங்க. இப்ப மாரியம்மனுடைய விக்கிரகத்தை கவனித்தோம் என்றால் மாரியம்மன் காலடியில 3 அரக்கத்தலைகள் இருப்பதை பார்க்கலாம். என்ன தத்துவத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள்? யார் இந்த 3 அரக்கத்தலைகள் என்று பார்க்கின்ற போது ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 அரக்கர்களை காலில் வைத்து மிதித்து கொண்டு ஆன்மீக பயணத்திலே நம்ம இணைக்க வேண்டும். ஏன்னா இந்த 3 தான் நமக்கு தடை. சாமி சொல்லுவாங்க, God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God. தெய்வத்தோடு ஆணவம், கன்மம், மாயை கலந்ததால் மனித நிலை இருந்து ஆணவம், கன்மம், மாயை நீக்கிவிட்டால் தெய்வம் என்பார். அதை நீக்குவது எப்படி என்று மாரியம்மன் சொல்றாங்க. இது இருக்குதுன்னா இதை வெளியே விடக்கூடாது, காலில் வச்சு அமுக்கி பிடிச்சிடணும். அதன் பிறகு இது எப்படி செய்வது என்றால் மாரியம்மன் விக்கிரகத்துக்கு நேர் எதிராக பூமியில ஒரு சின்ன குழி தோண்டி பூசாட்டுதல் நிகழ்ச்சி. மாரியம்மன் பண்டிகையில முதல் நிகழ்ச்சி பூசாட்டுதல். இப்ப என்ன தத்துவத்தை காட்டுகிறது என்றால் நம்முடைய உடம்பிலே மண்மைய மூலாதாரம். அந்த மூலாதாரத்திலே குண்டலினி சக்தி இருக்கிறது. அந்த குழி தோண்டி தண்ணி ஊற்றி அதில் ஒரு தாமரை பூவை மிதக்கிடுவாங்க. இதுதான் பூசாட்டுதல். அடுத்த வாரம் புதன்கிழமை நினைக்கிறேன் கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி இருக்கும். அதே இடத்துல கொஞ்சம் ஆழமா குழி தோண்டி அல்லது அதே குழியில் அப்படியே ஒரு கம்பத்தை 3 கிளை, பொதுவாக 2 கிளை இருக்கும், ஒரு கிளை வந்து அதில் தொலை போட்டு உள்ள செருகி பொருத்துவாங்க. அந்த 3 கிளை உள்ள கம்பத்துல அக்னி சட்டி வைப்பாங்க. அப்போ கீழே மண் தத்துவம் மூலாதாரம், மேலே முக்கன் உடைய ஆக்னி தவம். அப்ப மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை முக்கன் மையமாகிய நெருப்பு மையமாகிய ஆக்னைக்கு உயர்த்த வேண்டும் என்று காட்டுவது மாரியம்மன் தத்துவம். இந்த குண்டலினி, குண்டம் அலினி தானே, குண்டம் நெருப்பு, அலினி என்றால் அது ஆண் பெண் என்ற பேதம் கடந்த நிலை. ஏன்னா உயிருக்கு ஆண் உயிர் பெண் உயிர் கிடையாதுங்க. காந்தத்துக்கு ஆண் தன்மை பெண் தன்மை உண்டா? இல்லை. அதனால் அலினி என்றால் 2க்கும் பொதுவானது. நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம என்று புகழ் அருளியார் சொல்லுவார். நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நமோ. நாத விந்து கலந்த ஆதி கலாதி உன்னை நான் வணங்குகிறேன். வேத மந்திர ஸ்வரூபாய, வேதம் இறைத்துகள், மந்திரம் ஒளி. அப்போ மௌனமாகவும் ஓசையாகவும் வெளிப்பட்ட உன்னை நான் வணங்குகின்றேன். இப்படி இருமை நிலை கலந்தது இறைநிலை, ஆண் பெண் என்ற பேதம் அன்றி நடந்தது, அது அலினி என்று சொல்வார்கள். சரி, இப்போ குண்டம் என்ற வெப்பம் நம் உடம்பிலே
98.4 டிகிரி F இருக்கு. இந்த வெப்ப ஆற்றலான நெருப்பை குண்டலினி என்பதனால் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன் மற்றும் கோணியம்மன் திருவிழாக்களில் தான் அக்னி சட்டி எடுப்பார்களே தவிர காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அம்மன் திருவிழாக்களிலே கிடையாது. ஏன் இதெல்லாம் அமைச்சிருக்கா கொஞ்சமா யோசிச்சு பார்த்திருந்தோம்னா தத்துவம் புரிஞ்சிருக்கும். தவம் செய்தால்தான் பக்தி மார்க்கத்தில் உள்ள ஆன்மீகத்தை, ஞான மார்க்கத்தை கண்டெடுக்க முடியும். அது சரியில்லை என்றால் ஞான மார்க்கத்துக்கு வராது. பக்தி வேறு ஞானம் வேறு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ரெண்டும் எதிர் மார்க்கங்களோ அல்லது இணைந்து போகின்ற மார்க்கங்களோ அல்ல. பக்தியின் உச்சம் ஞானத்தின் துவக்கம். பக்தியின் உச்சம் ஞானத்தின் துவக்கம். இரு படித்தளங்கள். ஒரே ஆன்மீக வாழ்க்கையின் இரு படித்தளங்கள். முதல்ல நம்பிக்கை, பிறகு விளக்கம், முழுமை பெறு மூன்றாவது. அறிவு நிலைப்படிகள் 3: பக்தி, ஞானம், முக்தி. எனவே இது எல்லாம் தவத்தின் மூலம் மாற்றம் பெறுவதற்கான வழிகளை விளக்குவது அகத்தாய் பயிற்சி. அது வாழ்வின் நோக்கத்திலே தொடங்கி தொண்டுல முடியுது இல்லையா? எனவே எரிகின்ற விளக்கை இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். தன்னை அறிவதற்கும் ஆத்மாவை அறிவதற்கும் தனக்குள் உள்ள உயிர் சக்தியாகிய குண்டலினியை உணர்ந்து லயமாக வேண்டும். அப்போ குரு மூலமாக மாற்றி பிறக்கும் மருந்து எங்க கிடைக்கும்? ஏற்கனவே பிறந்த ஒருவரிடத்திலே தான் கிடைக்கும். எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். எரியாத விளக்கு இன்னைக்கு பக்தி மார்க்கம் எல்லாம் எரியாத விளக்குகள் தான். தங்க விளக்கு ரொம்ப காஸ்ட்லியா பந்தாவை செஞ்சிருப்பாங்க, ஆனால் எரியாத விளக்கு. அதனால் எந்த பக்தனுடைய சிந்தனையும் ஏற்ற முடியவில்லை. ஆனால் மகிழ்ச்சியுடைய ஞான மார்க்கம் அப்படி அல்ல. இது எரிகின்ற விளக்கு. அதுதான் எல்லா விளக்குகளையும் ஏற்ற முடியும். அப்படி குருவானவர் தனது உயிர் சக்தியை சீடனுக்கு பாய்ச்சி கொடுப்பது தீட்சை, உணர்வு பரிமாற்றம், ஆத்மார்த்தமான பரிமாற்றம். இதனால் ஒரு சீடனின் ஆத்மா தூய்மை பெறுகிறது. பொதுவா தியானம், தவம் என்ற இரண்டு உண்டுங்க. இரண்டும் ஒன்றாக நாம் பொருள் கொள்கிறோம். ஆனால் கொஞ்சம் பேதம் இருக்கு. தியான் என்றால் உணர்வு நிலை, எண்ணங்கள், நினைவு நிலை. ந என்றால் எதிர்மறை, அதாவது எண்ணங்கள், உணர்வுகள் அற்ற நிலை. அப்போ எண்ணம் கடந்த நிலை தியானம். தவம் என்பது தவ்வுதல், ஒவ்வொரு மையமாக தவ்வி தவ்வி மூலாதாரத்தில் இருந்து சுத்த வெளிக்கு பயணிப்பது. இப்படி தியானம் என்ற தன்னை மறந்த நிலை, நோ மைண்ட் ஸ்டேட், எண்ணமற்ற நிலை. உணர்வற்ற பரம்பொருளை அறிய நாம் அறிந்தவை அனைத்தும் மறந்து போக வேண்டும். ரமண மகர்ஷி சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். அற்புதமான கருத்து. இல்ல, ரெண்டு இருக்கு. ஒன்று, நாம் வளர்ந்த காலத்தில் நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறோம். நீங்க பக்தி மார்க்கத்துல யார்கிட்டயாவது கேளுங்க, யாருக்காவது ஏதாவது தெரியாதான்னு. நீ யார் எனக்கு சொல்றது, எனக்கு தெரியாதா அப்படிமா. எல்லாம் தெரிந்த மாதிரி இருக்கும். சரி, அங்கிருந்து ஞான மார்க்கத்திற்கு வந்து கொஞ்சம் தத்துவங்கள் எல்லாம் படிக்கிற போது, ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதன் பிறகு அதுல இன்னும் அறிய அறிய நமக்கு எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்ற கர்வம் இருக்கும். இதுவும் மறந்து போகும். எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றார் அருணகிரியார். அதுவும் மறந்து போகணும். அப்படி மறந்து போயிட்டா இப்ப என்ன மிச்சம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, நமக்கு மட்டுமா? சுத்தவெளிக்கு என்ன தெரியும்?
இங்க ஒரு உலகம் இருக்கிறது தெரியுமா? கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருப்பது தெரியுமா? இல்லை மனிதர்கள் உன்னை வைத்து இவ்வளவு கூத்தாடுறாங்களே, இந்த வியாபாரம் பண்றாங்களேன்றது அவனுக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. He is nonsense. He is senseless. அப்போ ஒண்ணுமே தெரியாது. சுத்த வெளி, ஏகாந்தம், காந்தத்தின் ஈர்ப்புத்தன்மை மட்டுமே உள்ளது. அது உணர முடியாது. உணர்கின்ற திறம் பரமாத்மா, உணர்கின்ற கடவுள். அது உணராத தெய்வம் சுத்த வெளி. அதுக்கு தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது, ஒன்று நாம் அறிந்தவை அனைத்தும் மறந்து போகின்ற போது, அதே போல ஒன்றுமே அறியாத அந்த சுத்த வெளியோடு லயமாகிறோம். அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. அப்ப தெரிந்தவை மறந்து போகணும், எல்லாம் மற. அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்த போது மக்கள் என்னை மகான் என்றார்கள். இப்படி மறந்த நிலை. இதுல மூலாதார மையத்துக்கு வருகின்றோம். அதே மூலாதாரம் என்றால் மூல ஆதாரம். மூல ஆதாரம். இந்த உடல் தோன்றுவதற்கு மூல சக்தி என்ன? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்கின்ற போது தழைத்த ஒரு சிறு ஆத்மா, புதிய ஆத்மா. அதுதான் வளர்ச்சி பெற்று பிரசவமானது. எனவே இந்த உடலின் மூலம் அங்க பித்து சக்தி. பிரசவமான பிறகு இதுவேதான் இந்த உடல் வாழ்வதற்கும் ஆதாரம், கருமையம். எனவே இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் அமைந்ததனால் இது மூல ஆதார மையம், மூலாதார மையம். இந்த குண்டலினி தீட்சையை பெற்று தலை உச்சியில் உள்ள உயிர் சக்தியாகிய அம்மனை அடைவதற்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும். சரி, இது முடியுமா? முடிந்ததா? 4 வருஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொன்று முடித்து விட்டோமா? எல்லாம் குற்றுயிரும் கொலையுமா கிடக்குதே தவிர இன்னும் அது செத்து போகல. அப்போ மேல வந்துடும், அப்போ மறுபடியும் விழுந்துடும். இப்ப ஒரு குற்றுயிரும் கொலையுமா கிடக்குது நம்ம இடத்துல. சரி, இந்த 3 அரக்கர்களையும் வதம் செய்வதற்கு 2 திறமைகள் வேண்டும். ஒன்று, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும். அதாவது ஹனுமன் இலங்கைக்கு போனானா, சீதையை பார்த்தா, பேசினா, அப்புறம் அரண்மனைக்கு போனா. சீதையை பார்த்து பேச உடனே திரும்பி வந்திருக்கலாம். ஏன்னா போன வேலை வந்து சீதை இருக்கால கண்டுபிடிக்கிறது தானே. என்ன நினைக்கிற ஹனுமன், வெறுமனே இருக்கான்னு சொல்றதை விட இங்க என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாமே, ராமுடைய திறம் என்னன்னு பார்க்கணும், நாம வந்தா எப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும், இப்படி சில தெரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்றான் பாருங்க. இதைத்தான் இங்க சொல்றாங்க. இந்த 3ம், ஏன்னா ராவணன் அரக்கன் தானே, இந்த 3ம் எப்படிப்பட்டவை என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேண்டும். இந்த 3னுடைய திறமை என்ன, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய பூர்வீகம் என்ன என்றா தெரிஞ்சுக்கணும். 2வது, இவர்களை எப்படி வெல்வது, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2ம் இருந்தா தான் இவர்கிட்ட நெருங்கவே முடியும். இல்லை என்றால் நெருங்கவே முடியாது. அது ராமாயணத்தில் சொல்றாங்க. சூர்பனகை ராமன் மீது மயல் கொன்றா இல்லையா, அந்த இடத்துல வந்து இலக்குவன் சூர்பனுடைய மூக்க யதார்த்தத்தில். இப்போ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து போய் அங்கே அந்த அவங்களுடைய பெட்டாலியன் இருக்குமே, அவங்கள அனுப்பி சண்டை போட்டு அவங்களால கொண்டுடுவான். அப்புறம் அந்த அகம்பரன் சொல்லி அங்கே போவான். அவன் போய் செய்தி சொல்லுவான் ராவணன்கிட்ட. அப்போ ராவணன் நடந்ததை நினைச்சு கோபமும் வருத்தமும் படாம ஆச்சரியமா கேட்பான்,
என்னுடைய ஜனஸ்தானத்தில் வந்தவன் யார்? அப்படி ஒரு இதுவரைக்கும் பிறக்கவில்லையே அப்படிமா. அற்புதமான கருத்து ராமாயணத்துல. என்ன சொல்றாரு? அந்த ஜனஸ்தானம் மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல ஆணவத்தை சந்திப்பதற்கான தகுதியோடு இதுவரைக்கும் எந்த மனுஷனும் வந்தது இல்லையே, அப்படி யார் இப்ப வந்தாங்க என்று ஆச்சரியமா கேட்பான். அது இந்த தசரனுடைய பையன் ராமனும் லக்ஷ்மணும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த ஆணவத்தை எதிர்கொண்ட அனுபவமே கிடையாது மக்களுக்கு அப்படின்ற கருத்து ராமாயணத்துல வால்மீகி கொடுத்திருக்கிறார். அது போல இங்க அவர்களை சந்திக்கின்ற இயல்பை நம்ம இடத்துல யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்ப முதலில் அவர்களை எப்படி சந்திப்பது என்பது தெரியணும். பிறகு எப்படி வெல்கின்ற வழிமுறைகள் என்பது புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ரெண்டையும் யார் சொல்லுவாங்க என்றால் அவர்தான் உண்மையான ஞான குரு. வேதத்தில் மகிழ்ச்சி போன்ற ஒரு குருவால் தான் இவற்றுக்கான அனைத்து விளக்கங்களையும் பயிற்சி முறைகளையும் தர முடியும். சரி, இப்போ மாற்றி பிறக்கணும் என்ற குறிப்பை தந்துவிட்டால் மாரியம்மா, இந்த குறிப்பை நம்ம துய்ச்சை பெற்று மேல வரணும்னு சொன்னா யார் நமக்கு துணை செய்வார்கள்? அதுக்கு என்ன வழிமுறை என்றால் மாரியம்மன் ரகசியத்தை உணர்த்துகின்ற காமாட்சி அம்மன். மாரியம்மன் சொன்ன ரகசியத்தை பயிற்சியாக செய்து ஆணவத்தை சந்திக்கக்கூடிய வகையிலே நமக்கு துணை செய்வது காமாட்சி அம்மன். காமம் ஆட்சி அம்மன். காமம் என்றால் ஆசைகள், உணர்ச்சிகள். இவற்றெல்லாம் ஆள்கின்ற மையம் என்ன என்றால் கமாண்டிங் சென்டர், ஆளுமை மையம். அந்த கமாண்டிங் சென்டர் தான் ஆக்கினை. ஆக்ஞா என்றால் கமாண்ட், உத்தரவிடுதல். அப்ப இந்த ஆக்னை மையத்துல எது பயன் கொள்வது, எதை தள்ளிவிடுவது என்ற தீர்ப்பை எழுதுவது. அப்போ விழிப்புணர்வு 13 முதல் 8 அலைச்சலில் வருகின்ற போது விழிப்புணர்வு வந்துவிடும். விழிப்புணர்வு வந்துவிட்டால் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பேதம் தெரியும். தர்மத்தை பின்கொள்ள பற்றுவோம், அதர்மத்தை புறம் தள்ளிவிடுவோம் என்று இந்த விழிப்புணர்வை பெறுவதற்காக ஆழ்கதிச்சை பெறுவதற்கான குறிப்பை தருவது காமாட்சி அம்மன். இப்படி சாணை பிடிக்கிற போது எப்படி கல்லுக்கும் கத்திக்கும் இடையிலிருந்து காந்தாற்றல் நெருப்பு பொறிகளாக தெரிக்கிறதோ, அது போல உயிர்சக்தியின் சுழற்சியில் தோன்றுவது ஜீவகாந்த அலைகள். இதன் மையமான ஆத்மாவில் நம்முடைய சஞ்சித பிராத அனுபவங்கள் பதிந்திருக்கின்றன. எனவே புரு மையத்தில் ஜீவகாந்தத்தை உணர்வதற்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 அரக்கர்களை அடைக்க வைக்க வேண்டும் என்பதே மாரியம்மன் காலடியில் மிதிபட்டிருக்கின்ற 3 அரக்கத்தலைகள். மற்றும் முக்கண் மையமாகிய நெற்றிக்கண்ணை திறக்க தகுந்த குரு மூலம் தீட்சை பெற வேண்டும் என்ற ரகசியத்தையும் மாரியம்மன் தத்துவம் காட்டுகிறது. சரி, இப்போ காமத்தை ஆட்சி செய்கின்ற காமாட்சி அம்மன் ஐம்புலன் இன்பங்களிலே அளவுக்கு அதிகமாக மூழ்கி விடாமல் மனதிற்கு ஒரு லகான் போட்டு சரியான பாதையில் பயணிப்பதற்கு காமத்தை ஆளுகின்ற மையம். சரி, இப்ப குருவின் திருக்கரங்களால் மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை ஆக்னைக்கு ஏற்றி வைத்து சக்தியாகிய மாரியம்மனை இரு புருவங்கள் மத்தியிலே உணர செய்கின்ற ஸ்பரிச தீட்சை, ஆக்னை தீட்சை. தீட்சை என்றாலே குருவின் ஆற்றல் சீடனிலே கலப்பது என்று அர்த்தம். எப்படின்னா, இப்போ காய்ச்சிய பால் அது உரை ஊற்றி தயிராக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் அதுல கலக்கிறோம். அது அப்படியே அசையாமல் இரவு முழுவதும் வைத்து விட்டோம் என்று சொன்னால் காலையில முழுவதும் தயிராயிடும். இப்போ நாம ஊத்தினது ஒரு ஸ்பூன் தயிர். காலையில பார்த்தா பாத்திரத்தில் எவ்வளவு பால் இருந்தாலும் அத்தனையும் தயிராகிடுது. இதே போலத்தான் குரு தருகின்ற தீட்சை ஒரு 6 வோல்ட் கரண்ட் மாதிரி. அது நம் உடல் முழுவதும் பரவி தொடர்ந்து நாம் செய்கின்ற பயிற்சியின் மூலமாக
இந்த 6 வோல்ட் மின்சாரம் பெருகி 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 240 வோல்ட் வரைக்கும் போகும். அதுதான் தெய்வீகத்தை அறையக்கூடிய குண்டலினி ஆற்றல். அப்ப குண்டலினி சக்தி என்பது குருமுடி சக்தி கொடுத்தா நம்ம தாங்க மாட்டோம். சாமி ஒரு முறை கேட்டாங்க, பேரின்பம் பேசுறீங்களா, கொடுத்தா தாங்குவீங்களான்னு கேட்டார். அப்ப கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அப்ப கொடுத்த நாம தாங்குவோமா? மென்டல் ஆயிரும். அப்போ ஒரு குரு இந்த உடல் எவ்வளவு தாங்குமோ அந்த வோல்டேஜ் தான் கொடுப்பாரு. இப்ப நாம தான் அதை திரும்ப பயிற்சி செய்து 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 அந்த உடலுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்குறோம் பாருங்க. அது மாதிரி தவத்தின் ஆற்றை தாங்கும் திறத்தை பெருக்கிக் கொண்டே வரணும். அப்போ தொடர்ந்து செய்ய ஒரு காலத்தில் இந்த 6 வோல்ட் 240 வோல்ட் ஆயிடும். இதன் மூலம் காமத்தை ஆட்சி செய்கின்ற திறன் சேரும். இந்த சிறப்பை பெறுவதற்காக ஆக்னி தீட்சை பெற வேண்டும் என்று சுட்டி காட்டுவது காம ஆட்சி அம்மன் தத்துவம். சரி, இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றில் முதலில் எது கொல்லப்பட வேண்டும் என்றால் மாயை. மாயை என்ன? மாயை என்றால் இந்த வாழ்க்கை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எதுக்கு பிறந்தோம்னு கேட்டா 802 கோடி மக்கள், நீங்க பிறந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அரசியல்வாதி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்பா, தொழில்துறைவாதி உலகத்தில் நம்பர் 1 செல்வந்தன் ஆகணும்பா, அதிகாரி சேர்மன் ஆகணும், டைரக்டர் ஆகணும்பா. யாரும் மனுஷனாகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பிறந்துட்டுமேம்பா. தோற்ற மனிதன் அல்ல, மனப்பக்குவமே மனிதன். அதனால முதலில் வாழ்க்கையை பற்றிய ஒரு அறியாமை, மாயை, இதை முதல்ல நீக்கணும். அப்ப குரு முதல்ல என்ன செய்யறாரு? தத்துவ விளக்கத்தை சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன. அகத்தாய்வில் முதல் தலைப்பே வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதுதானே. அடுத்த தலைப்பு வாழ்க்கை தத்துவங்கள் 12. இப்படித்தான் வாழணும். அடுத்தது எண்ணம் ஆராய்தல். இப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையில நமக்கு எதிரி யார் என்றால் எண்ணமே, ஒழுங்கற்ற எண்ணமே நம்முடைய எதிரி. இப்ப எண்ணம் ஆராய்தல். எனவே மாயையை விளக்குவதுதான் முதல். அதை விளக்குவதற்கு விளக்கம் தேவை. நன்மை, தீமை, தர்மம், அதர்மம் இதெல்லாம் அடையாளம் கண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு காமாட்சி அம்மன் தத்துவம், குண்டலினி தீட்சை பெற வேண்டும். சரி, இப்ப மயக்கம் தெளிகின்ற போது எதை செய்தாலும் ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், எங்கே, யார் மூலம், எப்படி, இத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் தெரிந்து தெய்வ நீதியோடு இணைந்த செயல்பாடுகள் மூலம் நம்முடைய கண்மம் விலகும், பாவ பதிவுகள் விலகும், பாவ செயல்கள் விலகும். ஆனாலும் நான் என்னுடைய இதுன்னு நினைக்கிறேமே, ஈகோ, இந்த ஆணவத்தை வெல்வது எளிதல்ல. அதை எப்படி கொள்வது என்ற ரகசியத்தை காட்டுவது தண்டுமாரி அம்மன் தத்துவம். அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றி. நமக்காக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு,
சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறையருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க.